அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம தினேஷ் கார்த்திக்கோட ஒப்பீனியன் அபவுட் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி ஓப்பனிங் அண்ட் கமலேஷ் நாகர்கோத்தி சிஎஸ்கேல ஜாயின் பண்ற போற அவரோட ஒப்பீனியவை ஷேர் பண்ணிருக்காரு. இது பத்தி எல்லாம் தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம கிளியரா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரீசெண்டா ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் முடிஞ்சு அதுல ஆர்சிபியால வாங்கப்பட்ட வேற லெவல் பைனா அது கண்டிப்பா ஃபில் சால்ட் தான். 28 இயர்ஸ் ஓல்டான ஃபில் சால்ட் இன்டர்நேஷனல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 38 T20Is விளையாடி அதுல 3 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 150 பிளஸ் இருக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவரை 11.50 crores கொடுத்து வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? லாஸ்ட் இயர் அவரு கேகேஆருக்காக செஞ்ச சம்பவங்கள். ஓவராலா 12 மேட்சஸ் பிளே பண்றாரு. அதுல 435 ரன்ஸ் அடிச்சாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 180 பிளஸ் இருந்துச்சு. அந்த 12 இன்னிங்ஸ்ல ஒட்டுமொத்தமா 4 50s அடிச்சிருந்தாரு. ஒரு ஓபனரா 180 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறாருன்னா எந்த ஐபிஎல் டீம்னாலுமே இவரை வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் ஃபைனலா அதுல ஓன் பண்ணது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான். இது ரிலேட்டடா தினேஷ் கார்த்திக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபில் சால்ட் எப்படிப்பட்ட பிளேயர்ன்ட்டு அவர் சொல்றாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 28% 6 to 8 ரன்ஸ் பெர் ஓவர்ல விளையாடுவாரு. 30% 12 to 15 ரன்ஸ் பெர் ஓவர்ல விளையாடுவாரு. 1 in 4 ஓவர்ஸ்ல 16 பிளஸ் ரன்ஸும் 1 in 2 ஓவர்ஸ்ல 12 ஆர் மோர் தேன் ரன்ஸும் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி ஃபில் சால்ட்டுக்கு இருக்கு. பிசிக்கலி இது எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியலன்ட்டு ஆச்சரியப்பட்டிருப்பாரு தினேஷ் கார்த்திக். ஆர்சிபியோட ஆக்ஷன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அவங்களோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்குது. ஓபனர்ஸா விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் தான் மோஸ்ட்லி விளையாடுவாங்கங்கிற மாதிரி தெரியுது. ஆஸ் அ கேப்டனாவும் விராட் கோலி தான் திரும்ப டீமுக்கு வருவாருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் சால்ட் அண்ட் விராட் கோலி தான் ஓபனர்ஸா மோஸ்ட்லி இருப்பாங்க. ஒன் டவுன் ரஜத் பட்டிதர், லியம் லிவிங்ஸ்டன், ஜீதேவ் சர்மா, டிம் டேவிட் அண்ட் குருணால் பாண்டியா. ஆன் பேப்பரா பிளேயிங் லெவன் நல்லா தான் இருக்கு. பட் இவங்களோட எக்ஸிகியூஷன் இன் பேட்டிங்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். Eager to join Chennai Super Kings because of மகேந்திர சிங் தோனி. கமலேஷ் நாகர்கோத்திய எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி படகோட்டின்ட்டு ஒரு பிளேயரை கூப்பிடுவார்ல, அவர் தான் நம்மளோட கமலேஷ் நாகர்கோட்டி. இனிஷியல் பீரியட்ஸ்ல கேகேஆர்ல விளையாடினாரு. லாஸ்ட் இயர் டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்தாரு. பட் இவருக்கான வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு கிடைக்கல. பொதுவா எந்த பிளேயரை நீங்க கேட்டாலுமே ஒரு ஸ்பெசிபிக் டீமுக்கு விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. அது வேற எந்த டீமுமே இல்ல, சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். அதற்கான ரீசனா அவங்க சொல்லக்கூடியது பிகாஸ் ஆஃப் எம்எஸ் தோனி. ஸோ இதே தான் கமலேஷ் நாகர்கோட்டியும் சொல்றாரு. சிஎஸ்கேவால 30 lakhsக்கு வாங்கப்பட்ட பிளேயர். அவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தருணத்துக்காக லாங் டைமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ஸ் அகைன் ஐபிஎல் விளையாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எந்த டீமுக்கு நான் விளையாடணும்னு நினைச்சனோ அதே டீமுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சிஎஸ்கேல ஜாயின் பண்றதுக்கு நான் இவ்வளவு ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம் மகேந்திர சிங் தோனி. நான் மட்டும் இல்ல, எந்த கிரிக்கெட்டரை நீங்க கேட்டாலும் அவங்களோட ட்ரீம் எம்எஸ்டியோட டீம்ல விளையாடணும், இல்ல அவர் கேப்டன்சி கீழே விளையாடணுங்கிறது தான் ஆசையா இருக்கும். எனக்கும் அதுதான் இருந்துச்சு. அண்ட் சிஎஸ்கேலையும் விளையாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ட்டு நம்புறேங்கிற மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிருப்பாரு. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இன்னைக்கான வீடியோ நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இது ரிலேட்டடான உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.